வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மஞ்சள் பூசணி கடலைப்பருப்பு கூட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மஞ்சள் பூசணியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணியும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் லிட் போட்டுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர் விசில் வரதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூடவே உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு பச்சை மிளகாவும் மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி மஞ்சள் பூசணி சேர்த்துருக்கோம். அதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுக்கு பேலன்ஸாக நம்ம காரம் சேர்க்கணும். அப்போ தான் நம்ம கூட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பூசணிக்காவும் கடலைப்பருப்பும் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வேக வச்சு பண்ணுறதுனால நம்மளுடைய கூட்டு குயிக்காக ரெடி ஆயிரும். ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு அப்புறமா ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் சட்டுன்னு வேக வச்சுட்டு கூட்டு பண்ணி கொடுத்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இந்த தேங்காய் பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் சேர்ந்து ஒன்றா திக்காக வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஃபைனலாக நம்ம கூட்டை தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு உளுந்தப்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இந்த கூட்டில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மஞ்சள் பூசணிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் கூட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.